ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் கேப்சிகம் மசாலா. இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இந்த பன்னீர் கேப்சிகம் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கேப்சிகம்மை போட்டு வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு பச்சை கேப்சிகம் மட்டும் கிடச்சிதுன்னா அது மட்டும் போதும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரெட் கலரும் சேர்த்து 3 கலர்ஸாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த பன்னீர் கேப்சிகம் கிரேவி ஒரு நல்ல நார்த் இண்டியன் சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, புல்கா, பூரி எல்லாத்துக்கும் செய்யலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக முந்திரியை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியோட திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ நான் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே கொத்தமல்லி வதங்கிடும். இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் துருவின இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருந்த விழுது இது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஹீட்லேயே வைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சதுனால தக்காளி ஈஸியாக வதங்கிடும். ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த ட்ரை பவுடர்லாம் எண்ணெயில் வதக்கணும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் உடையாமல் நம்ம சன்னமாக அதை வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவெல்லாம் பன்னீரில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் மசாலா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுட சுட புல்கா, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லிவ் வித் ஃபுட் சேனலில் நிறைய நார்த் இந்தியன் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ க்ரீம் எதுவும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நான் பால் சேர்த்துக்கிறேன்.
நம்ம க்ரீம் சேர்த்த டேஸ்ட்டு கிடைக்கும். இது காய்ச்சின பசும்பால். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குடமிளகாவை சேர்த்துடலாம். குடமிளகா வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அதை கொதி வந்தோடனே எடுத்துடணும். அதனால் கடைசியாக சேர்த்துருக்கோம். இப்போ நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இதனோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நல்லா கொதி வந்து நமக்கு பன்னீர் கேப்சிகம் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.